ஃபர்ஸ்ட் சில படத்துல ஐ திங்க் காசி படத்துல வந்து உயிரோடு இருக்கவங்க கண்ணு தானம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது பண்ண முடியாது, லீகலா வந்து யூ கேனாட் டூ. அதாவது உயிரோடு இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கண்ணு கொடுக்க முடியாது. கண்ணு வந்து ஒருத்தவங்களுக்கு பார்வை கொடுக்குதுன்னா இன்னொருத்தவங்களை அழிச்சு பார்வை கொடுக்கறது மெடிக்கல் சயின்ஸ் ஒத்துக்காது. சரிங்களா? இறந்தவங்க கிட்ட தான் கண் தானம் எடுக்கலாம். சரிங்களா? அண்ட் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஐ டொனேஷன்ல வெறும் கார்னியா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ன்னு சொன்னாங்களே, அதுல வந்து கார்னியா மட்டும்தான் ஐ டொனேஷன்னால யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கண் பார்வை கொடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு உயிரோடு ஒருத்தவங்க இறந்துட்டு அவங்களோட கண்ணு நம்ம 2 கண்ணு எடுத்தோம்னா ஒரு கண்ணு 2 பேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கண்ணு 4 பேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் இறந்தவங்களோட கண்ணை எடுத்து 4 பேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதை 2 லேயரா செப்பரேட் பண்ணி 2 பேருக்கு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இப்போ அட்வான்ஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து முழு கார்னியா எடுத்து முழுசா ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ அது தேவையில்லை. எந்த டிஷ்யூ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும், சில பேருக்கு போஸ்டீரியர் பின்னாடி இருக்க கார்னியா அஃபெக்ட் ஆயிருக்கும், சில பேருக்கு முன்னாடி இருக்க கார்னியா அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த